பேஸ் மட்டும் ரொம்ப வீக்குங்க முதலமைச்சருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங் தான். துறைவாரியான கேள்விகளுக்கு துறைவாரியான அமைச்சருக்கு தானே பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் முதல் போட்ட அமைச்சர் முந்திரி கொட்ட மாதிரி எழுந்து இங்க பாருங்க, உங்க பேச்சு சரியில்லை, உங்க பேச்சு அவை குறிப்பிட நான் நீக்கிறேன், உங்க முகத்தை பக்கே பிடிக்கல, தயவுசெய்து உட்காருங்க அப்படின்னு மண்டல கொட்டி உட்கார வச்சுக்கல சபாநாயகர். மூமெண்ட் மாதிரி பேசிட்டு இருந்தேன், தற்கூரி மாதிரி பேசுறாங்க. தற்கூரி சொன்னா கோவம் மட்டும் வருது, ஆனா பேசுறதெல்லாம் தற்கூரியா பேசுறாங்க. மாணவர்களை போய் சந்திக்க போனேன், ஆதவர்ஜுனாவையும் ராஜ்மோகனையும் அந்த குடும்பம் அந்த மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. செருப்பால மட்டும்தாங்க அடிக்க, நிஜமா சொல்றேன், அந்த அளவுக்கு விரட்டி அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு யார் யார் பேச்செல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆதவர்ஜுனா பேச்சை நீக்கி இருக்குது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச்சை நீக்கி இருக்குது. முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு அசிங்கமா. நீங்க பண்ண தவறுக்கு முதலமைச்சர் அசிங்கமா மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு நீங்க உட்காந்து கை தட்டிட்டு இருக்கிறீங்க. சபாநாயகர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, நல்லா புரட்சி தலைவரோட பயணம் பண்ண ஆளு எப்படி இருந்த நான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன் சட்டமன்றத்துல. இந்த தற்கொலை கிட்ட மாட்டிக்கிட்டு தனியா தவிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே தோத்திரமே, அந்த அளவுக்கு சபாநாயகரை வச்சு செஞ்சுட்டு இருக்கேன் சட்டமன்றத்தில். கண்டிப்பா 5 வருடம் தொடருமா தெரியல. போற பக்கம் பார்த்தா சபாநாயகரை ஆட்சி கட்சி வரப்படுத்துது. ஏங்க வேணாங்க, இந்த ஆட்சி தயவுசெய்து இந்த ஆட்சி வேண்டாம். இன்னைக்கு சட்டமன்றம் கூடிச்சு, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல நடந்த அமுதனுடைய படுகொலை, தேனி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூ, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. இதுல சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய கட்சி சார்ந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பெருமையா பேசுவாரு, நாங்க தான் முதல் லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்குறோம் சட்டமன்றத்துல, எந்த கட்சியிலும் கொடுக்கவே இல்லை, நாங்க வெளிப்படைத்தன்மை உள்ளவர்கள் அப்படின்னு பெருமையா பேசுவாரு. இன்னைக்கு முழுவதும் ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்துட்டு இருக்க சட்டமன்றத்தை லைவ் டெலிகாஸ்ட்ல முதலமைச்சரை காட்டவே இல்லைங்க, சிஎம் சார் காட்டவே இல்லை. அப்பாவை காணுன்ற மாதிரி முதலமைச்சர் சட்டமன்றத்துல காணல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் பக்கமா கொண்டு வந்திருக்காப்புல பிரச்சனைய. அதாவது கோயம்புத்தூர்ல கஞ்சா வழக்குனால ஏற்பட்ட அந்த படுகொலை, திருவொற்றியூர்ல அரசு பள்ளியில +2 மாணவனை கஞ்சா கும்பல்லாம் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு வாரத்தில் நடந்த படுகொலை லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காப்ல. அது போக கற்பழிப்பு லிஸ்ட் ரெடியா இருக்குது, கஞ்சா வழக்கு ரெடியா இருக்குது, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் என்னென்ன பண்ணுனாங்க அந்த வழக்கு ரெடியா இருக்கு. இப்படி பக்கமா புத்தகமா கொண்டு வந்திருக்காப்ல எதிர்கட்சி தலைவர். இதை யாரோ முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, எதிர்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்த பிறகு சொல்லி அனுப்பி விடுங்க, நான் வரேன், சட்டமன்றத்துக்குள்ள வரேன், அது வரைக்கும் என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாப்ல. இன்னைக்கு ஆப்சென்டான்னு கேட்டீங்கன்னா ஆப்சென்ட் இல்லைங்க, பர்மிஷன். சிஎம் சார் இன்னைக்கு பர்மிஷன் போட்டாப்ல. பர்மிஷன் போட்டு எதிர்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்த பிறகுதான் அப்படி மெல்லமா உள்ள வந்தாப்ல. அதாவது கோட்டு சூட்லாம் போட்டுக்காருங்க, தைரியமான ஆளுங்க, கான்பிடென்டா இருங்க அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. பேஸ் மட்டும் ரொம்ப வீக்குங்க முதலமைச்சருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங் தான். அதனாலதான் நேரத்தையே வந்தா எதிர்கட்சி தலைவர் கிளிப்பாரு. யாரு பதில் சொல்றது? நமக்கு வர ஒண்ணுமே தெரியாது அரசியல் குறித்து. எழுதி கொடுக்குறவங்களுக்கு ஒழுங்கு எழுதி கொடுக்கணும்ல. இவரு 5932 வாசிக்கிற பதிலா 5932 வாசிக்கிறாரு. சுதந்திர தினத்தன்னைக்கு இந்தியா முழுவதும் லைவ் டெலிகாஸ்ட் அவர் வாசிக்கிறாரு. 5932 வாசிக்கிறாரு. ஒரு முதலமைச்சர், மாநில முதலமைச்சர் வாசிக்கிறாரு. கணக்கு வராது, தமிழ் வராது, எழுத படிக்க தெரியாது இவங்களுக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்துல 5932 தெளிவா சொல்லிட்டாரு. புள்ளி 23 கோடி சொல்றாரு. 5932.23 கோடி. சுதந்திர தினத்தன்னைக்கு 5932 கோடி. இப்ப 900 கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா பாருங்க 2-3 சொல்றதுக்கு பதிலா 23 கோடின்னு சொல்லிட்டாரு. இப்படி எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்கா எழுதி கொடுக்கறது இல்ல. அது சரியா தான் எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு முதலமைச்சர் செக் பண்றது இல்ல. கூகுள்ல போனாலும் தெரிஞ்சிருங்க, அதை பாக்குறது இல்ல. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ரீல்ஸ் எடுக்கவே நேரம் சரியா இருக்கு. அதனால இன்னைக்கு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்யற வரைக்கும் முதலமைச்சர் உள்ள என்ட்ரி ஆகல. சரிங்களா? அதுவும் போக எதிர்கட்சி தலைவர் என்னென்ன பேசணும்னு நாம நினைச்சோமோ, என்னென்ன கேள்விகளை முன்வைக்கணும்னு நினைச்சோமோ அத்தனை கேள்வியும் சூப்பரா வச்சாரு. ஆனா பாருங்க, துறைவாரியான கேள்விகளுக்கு துறைவாரியான அமைச்சருக்கு தானே பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் முதல் போட்ட அமைச்சர் முந்திரி கொட்ட மாதிரி எழுந்து என்ன ஒரு 6 அடி இருக்கிறாரு, எழுந்து அவரு தான் பதில் சொல்றாரு. நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு. ஏங்க துறைவாரியா அமைச்சர் எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க, என்ன டேஷுக்கு போட்டு வச்சிருக்கீங்க, அவங்களாம் பதில் சொல்ல மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் நான் தான் சொல்லுவேன் முந்திட்டு வராரு, நாங்க வெளிநடப்பு செய்யறேங்க, இதெல்லாம் செல்லாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிநடப்பு செய்துட்டாங்க. இந்த பக்கம் நாங்க அதிகமா இருக்கோம். ஆதவ சொல்றாரு,
டிஎம்கேல குறைவா இருக்காங்களா, நாங்க எழுந்து நின்னா நீங்க பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து சபாநாயகர் சொல்றாப்ல, இங்க பாருங்க உங்க பேச்சு சரியில்லை, உங்க பேச்சு வந்து அவை குறிப்பிட நான் நீக்கிறேன், உங்க முகத்தை பக்கே பிடிக்கிறேன், தயவுசெய்து உட்காருங்க அப்படின்னு மண்டையில கொட்டி உட்கார வச்சுட்டோம்ல சபாநாயகர். எனக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடந்த சட்டமன்றத்துல சபாநாயகரை பார்த்தா தாங்க பாவமா இருந்துச்சு. மனுஷனுக்கு வயசாயிட்டுங்க, கொஞ்சம் கூட இந்த ஆளுங்கட்சிக்கு சபாநாயகர் மேல ஈவு இறக்கமே இல்லாம இப்படி அமளி துமளி பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க எப்போதுமே சட்டமன்றத்துல எதிர்கட்சி தாங்க அமளி பண்ணுவாங்க, எதிர்கட்சி தாங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க தான் அராஜக அட்டகாசம் பண்ணுவாங்க. அது சட்டமன்றத்தோட வழக்கம், அது மரபு, அப்படிதான் நடக்கும். டிஎம்கே, ஏடிஎம்கே, தேமுதிக எதுவாக இருந்தாலும் சரி எதிர்கட்சினால கேள்வி கேட்பாங்க, அமளி பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி தான் பதில் கொடுக்கணும், அதற்கு சரியான பதில் கொடுக்கணும், துறை வாரியா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதில் கொடுக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி உண்டல் ஆக்குறாங்க சபாநாயகரை. சபாநாயகருக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை பேசும்பொழுதுலாம் நெஞ்சு வலி வருது. இவங்க என்னத்த பேச போறாங்கன்னு தெரியலையே, கூமட்டா மாதிரி பேசிருக்காங்க, தற்கூரி மாதிரி பேசுறானுங்க. தற்கூரி சொன்னா கோவம் மட்டும் வருது, ஆனா பேசுறதெல்லாம் தற்கூரியா பேசுறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் ரொம்ப புத்திசாலித்தனமா போன ஆட்சியில திமுக உறுப்பினர் 2 வயசு குழந்தைய கற்பழிச்சிட்டாரு, எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, காவல்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்றாரு. எதிர்கட்சி தலைவர் பாயிண்ட் பிடிச்சிட்டாப்ல. அவர் என்ன சொல்றாரு, நடவடிக்கை எடுத்தோம்ல, நாங்க நடவடிக்கை எடுத்தோம்ல, கட்சி விட்டு நீக்கிறோம்ல, சாதிக்கு பட்சா கட்சி விட்டு நீக்கிறோம்ல, ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? கில்லி சரத்து மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? சிறுவிகுண்ட எம்எல்ஏ மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? ராணிப்பேட்டை விஜயமோகன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பாயிண்ட் பிடிச்சிட்டாப்ல எதிர்கட்சி தலைவர். அதுல வர சபாநாயகர் உயரம் உட்கார்ந்துருக்காருல்ல, ஆதவஞ்சன தலை எட்டும், அதனால டம்மு டம்மு டம்முன்னு கொட்டி உட்கார வச்சுட்டாப்ல. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்னைக்கும் அதே டயலாக சொல்றாரு, கோஷ்டி முதல்ல ஏற்பட்ட படுகொலைன்றாரு. எது, நம்ம கோயம்புத்தூர்ல அமுதன் மாணவனுடைய படுகொலை கோஷ்டி முதல்ல ஏற்பட்ட படுகொலை அப்படின்னு சொல்றாரு. திருவொற்றியூர் அந்த மாணவர்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க. +2 மாணவனை கஞ்சா கும்பல் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. மாணவர்களை போய் சந்திக்க போன ஆதவர்ஜுனாவையும் ராஜ்மோகனையும் அந்த குடும்பம், அந்த மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. செருப்பால மட்டும்தாங்க அடிக்க, நிஜமா சொல்றேன், அந்த அளவுக்கு விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. கடும் கோபத்துல இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. கஞ்சா நடமாட்டம் கட்டுப்படுத்தவே முடியல. சட்டமன்றத்தில் நின்று அப்படி தமிழ்ல இலக்கியம் இலக்கணம் கலந்து பேசியிருக்கிறாரு ராஜ்மோகன். நாம கேட்கக்கூடிய கேள்வி அது மட்டும்தாங்க, கோஷ்டி முதல்ல ஏற்பட்ட படுகொலைக்கு எதற்கு அரசாங்க வேலை கொடுக்கணும், என்ன டேஷ் கொடுக்கணும்? அதுக்கு இந்த தற்கொலைகளுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை, சத்தியமா துப்பு இல்லை, தற்கொலை தான் சொல்லணுங்க. ஏன்னா கேட்கிற கேள்வியெல்லாம் தற்கொலைத்தனமா தான் இருக்குது. அது போக இந்திய அறநிலைத்துறை அமைச்சர் 8 கோடி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய எங்க சிஎம் சார், எங்க தளபதி வரும்பொழுது எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாரா, ஏன் எந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டார். சபாநாயகர் மண்டியில கொட்டி உட்கார வச்சு, பா உனக்கு ஒண்ணுமே தெரியல, தயவுசெய்து உட்காருங்க, எந்திக்காதீங்க, எதை பலப்படுத்தாதீங்க, நீங்க நெஞ்சொலி வந்துடும் போது தெரியுது, அப்படி என்னையா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ரொம்ப சிம்பிளானதுங்க, கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சட்டமன்றத்தில் உட்காந்தே போனை நோண்டிட்டு இருக்கீங்க இல்ல, தூங்குறீங்க இல்ல, அந்த நேரத்துல கூகுள்ல போய் போட்டா தெரிஞ்சிடும். முதல்வர் வரும்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நிக்கணுமா வேண்டாமா? நிக்க தேவையில்லை, மரபு இல்லை, விதி இல்லை, சட்டம் இல்லை, கட்டாயம் இல்லை. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் தான் ஹீரோ. அவர் வரும்பொழுதுதான் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் எழுந்து நிற்கணும், இன்க்ளூடிங் முதல்வரை எழுந்து நிற்கணும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தனபால் ஐயா, அவங்க வீட்டு நிகழ்ச்சியில அதிமுக உறுப்பினர்களே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. உடனடியாக நம்ம ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, முன்னாள் முதலமைச்சர் தனபால் ஐயாவை சபாநாயகரா ஆக்கினாங்க. ஐயா வரும்பொழுது யார் எல்லாம் அவர் வீட்டு நிகழ்ச்சியில சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களோ அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்னாங்க, அம்மா உட்பட எழுந்து நின்னாங்க. அதனால சட்டமன்றத்துல சபாநாயகர் ஹீரோ, அவர் வரும்பொழுது மட்டும்தான் நாம எழுந்து நிற்கணும். முதல்வராக இருந்தாலும் சரி எல்லா உறுப்பினர்களும் எழுந்து நிற்கணும். ஆனால் முதல்வர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இந்த கேள்வியை இந்திய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் முன் வச்ச உடனே டிஎம்கே பதில் சொன்னாங்க. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ரொம்ப அழகா சொன்னாங்க, அப்படி ஒரு மரபு இல்லை. அதே மாதிரி முதலமைச்சர் வந்த உடனே அவர் இருக்கையில் அமராம அப்படி பாதி வழி வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு போட்டு அப்புறம் தான் வந்து அமர்றாரு. அது மரபுலே கிடையாது. சபாநாயகர் வரும்பொழுது எல்லாருமே எழுந்து நிற்க வேண்டும். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, முதல்வர் வரும்பொழுது எதிர்கட்சி தலைவர் எழுந்து நிற்கணும் அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் வரும்பொழுது ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நிற்பாங்களா அப்படின்னு சூப்பரா ஒரு கேள்வியை வந்து நம்ம ஓபிஎஸ் முன் வச்சாப்ல. அதே மாதிரி சபாநாயகர் பதில் சொல்லும் பொழுது, முதல்வர் வரும்பொழுது எதிர்கட்சி தலைவர் எழுந்து நிற்கணும்ன்ற மரபுலாம் கிடையாது.
சபாநாயகர் வரும்பொழுது எழுந்து நிற்கிறோம். ஆனாலும் கூட நம்ம விஜய் சார் தானேங்க சபாநாயகருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. சபாநாயகரை உட்கார வச்சது விஜய் சார் தானே. அதனால முதல்வர் வரும்பொழுது வணக்கம் வச்சாலும் தப்பு இல்லை, வைக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம், வைக்கவும் செய்யலாம் அப்படின்னு இருக்கு இல்லைன்ற மாதிரி முடிச்சுட்டாப்ல கதையை. அதே மாதிரி ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ரஞ்சித் அப்படின்ற ஒரு பர்சன், தயவு செஞ்சு சொல்ற அவரெல்லாம் சட்டமன்றத்துல விடாதீங்க. அவருக்கு என்ன இளவுன்னே தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவுமே தெரியல அவருக்கு, சத்தியமா தெரியல அவருக்கு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மொட்டையா பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. மு.க. ஸ்டாலின் அப்படின்னு ஆதவர்ஜன் பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. அதனாலதான் சபாநாயகர் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க பேச்ச அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன். இன்னைக்கு யார் யார் பேச்செல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆதவர்ஜுனா பேச்சை நீக்கிருக்குது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச்சை நீக்கிருக்குது, ரமேஷ் பேச்சை நீக்கிருக்குது, நிர்மல்குமார் பேச்சை நீக்கிருக்குது. இந்த மாதிரி இன்னைக்கு ஆளுங்கட்சி சார்ந்து ரஞ்சித்தோடைய பேச்சை நீக்கிருக்கு. ஆளுங்கட்சி சார்ந்து யாரெல்லாம் பேசுனாங்களோ எதுவுமே அவை குறிப்புல இல்லை. ஏன்னா எல்லாம் வந்துட்டு தற்குறித்தனமா பேசுச்சிங்க. அதனால எந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசுனதும் ஆளுங்கட்சியை சார்ந்து பேசுனது எதுவுமே அவை குறிப்புல இல்லை. உண்மையிலே சபாநாயகர் நினைச்சதான் பாவமா இருக்குங்க, பயமா இருக்குது. 5 வருடம் போகுமா தெரியல, அந்த அளவுக்கு இவங்க பாடாப்படுத்துறாங்க. எந்த கேள்வி கேட்கணும் கேட்கக்கூடாது தெரியல. மேடையில் பேசுற மாதிரியே இந்த அறநிலைத்துறை அமைச்சர் பைக்கை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாப்ல, மரம் மண்ட மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்புல திராணி இல்லை. என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை சபாநாயகருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தயவு செய்து ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கணித ஆசிரியரை நியமனம் செய்ய வேண்டும். தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது கணக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை, தமிழக மக்கள் சார்பாக நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஏன்னா ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணக்கு சுத்தமா தெரியல, முதலமைச்சருக்கே தெரியல. முதலமைச்சரையும் அந்த வகுப்புல சேர்த்து கொள்ள வேண்டும். தமிழக மானத்தை சட்டமன்றத்துல வாங்கிட்டு இருக்கிறாங்க, கொடியேற்றும் போது வாங்குறாங்க. வாசிக்க தெரியல, கணக்கு தெரியல, தமிழ் தெரியல, எந்த இளவுமே தெரியல. இரிட்டேட் ஆகுது நமக்கு பார்த்தா, சத்தியமா இரிட்டேட் ஆகுது. உன இந்த ஒரிஜினா சண்டை போடுறதுல தான் குறியா இருக்காருங்க. சட்டமன்ற நிகழ்வுல என்ன பேசணும் கூட தெரியல. எதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம்? கேள்வி கேட்கிறாங்கன்னா பதில் சொல்லுங்க. பதில் தெரியலையா? ஆமா ஒத்துக்கோங்க, ஆமாங்க 100 நாட்கள்ல இதெல்லாம் நடந்துச்சு தான், தப்பு தான், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாவாக்க அமைச்சர் ரஞ்சித் பேசும்பொழுது கருணாநிதினு தலைநடிச்ச மாதிரியே பேசினார். அதற்கு டிஎம்கே ரியாக்ட் பண்ணாங்க. உடனே சிஎம் சார் எழுந்து அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி வாசிக்கும் பொழுது, முதல்ல நான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேசுனதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன், தவறு தான், உங்கள் தலைவர் அப்படி பேசிக்க கூடாது. அதுக்கும் சட்டமன்றத்தில் தாவாக்க சட்டமன்ற உறுப்பினர்களை கை தூக்கிட்டு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு அசிங்கமா. நீங்க பண்ண தவறுக்கு முதலமைச்சர் அசிங்கமா மன்னிப்பு கேட்கிறாரு, அதுக்கு நீங்க உட்காந்து கை தட்டிட்டு இருக்கிறீங்க. இது வேற லெவல் தற்கொலை. அதாவது இமேஜினே பண்ண முடியல. முதலமைச்சர் எழுந்தா கை தட்டுறது, உட்காந்தா கை தட்டுறது, கோட்டை போட்டா கை தட்டுறது, கலெக்டா கை தட்டுறது, சுதந்திர தினத்துல கணக்கு தப்பு தப்பா வாசிச்சாலும் கை தட்டுறது, திரிஷாவை கூட்டு வந்து 3 வருஷம் வச்சாலும் கை தட்டுறது, அவங்க அம்மா வந்தாலும் கை தட்டுறது, என்ன எல்லாத்துக்கும் ஒரே கை தட்டல் தான். எதுக்கு கை தட்டுறோம்? என்ன பேசுறாரு அவர் மன்னிப்பு தானே கேட்கிறாரு. அந்த ஒரு நாலேஜ் எல்லாம் அந்த தற்கொலைகளுக்கு கிடையாது பொழுது. அவர் சாரி அப்படின்னு உருக்கமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு, பின்னாடி உட்காந்து கை தட்டுறாங்க. அவர் இருமுனா கை தட்டுறது, தும்முனா கை தட்டுறது, எழுந்து நின்னா கை தட்டுறது, சட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணா கை தட்டுறாங்க பொழுது. அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி சபாநாயகர் சொல்லி கொடுத்துருக்காரு, என்ன பேசாலும் கை தட்டு, என்ன பேசாலும் கை தட்டு, கை மட்டும் தட்டிட்டே இருக்க, நீங்க விட்டுறாங்க, நீங்க கை தட்டுறாங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்லி கொடுத்துருக்காரு பொழுது. கை தட்டிட்டே இருக்கிறாங்க நீங்க ஃபுல்லா. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவங்க பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசியே இன்னைக்கு ஒரு ஸ்டெப் மேலே வந்துருக்குது. பயிர்க்கடன் தள்ளுபடி இன்ஸ்டால்மெண்ட்ல கழிச்சிட்டு போய் பொழுது தேர்தல் வாக்குறுதியை ஒரே டைம் கொடுத்துட்டாங்க. ஆனா தள்ளுபடி பண்றத தவணை முறையில் தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சபாநாயகர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, நல்லா புரட்சி தலைவரோட பயணம் பண்ண ஆளு, எப்படி இருந்த நான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன் சட்டமன்றத்துல, இந்த தற்கொலைகிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே தோத்திரமே, காப்பாற்றும் ஐயா, என்ன காப்பாற்றும் ஐயா அப்படின்னு சபாநாயகர் நினைச்சதா எனக்கு பாவமா இருக்குது.
ஆளுங்கட்சி தரப்பு என்ன பேசினாலும் அவை குறிப்பிட்டு நீக்கிறேன், அவை குறிப்பிட்டு நீக்கிறேன். ஒண்ணுமே தெரியல அவளுக்கு, ஒண்ணு விளங்குற தற்கொலையா இருக்கீங்க நீங்க. உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. அவர் ரியாக்ஷன் எல்லாம் பாருங்களேன். சபாநாயகர் பண்ணக்கூடிய கியூட் ரியாக்ஷன் எல்லாம் சன் நியூஸ்ல கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சபாநாயகரை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில். கண்டிப்பா 5 வருடம் தொடருமா தெரியல. போற போக்க பார்த்தா சபாநாயகரை ஆட்சி கழிச்சு வரப்படுது. ஏங்க வேணாங்க, இந்த ஆட்சி தயவுசெய்து இந்த ஆட்சி வேண்டாம். முடியல எனக்கு சத்தியமா முடியல. இத்தனை வச்சு அரசியல் இல்லை, இப்படி ஒரு தற்கொலை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சபாநாயகரை ஆட்சி கழிச்சாதான் உண்டு. அவரே பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். எனக்கு மறுபடியும் ஒரு கோரிக்கை சபாநாயகர்கிட்ட, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தயவு செய்து இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவரை அந்த பதவியிலிருந்து தூக்கிடுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை தயவு செய்து தூக்கிடுங்க. அப்புறம் நம்ம நிர்மல்குமார் அமைச்சரையும் தூக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம ஆதவர்ஜுனா அமைச்சரை கட்சியிலிருந்து தூக்கிடுங்க. சத்தியமா ஒரு வேண்டாம். பார்த்தா இன்னும் கூட ஆகுது அவங்கெல்லாம் பார்த்தா. நம்ம நேரத்தை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போய் அமைச்சர் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். முதலமைச்சர் வந்தா எழுந்து நிக்கணுமா? என்ன டேஷுக்கு எழுந்து நிக்கணும் தான் கேட்கிறேன். முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் என்ன பண்றாரு? உங்க வீட்டு பிள்ளை, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க சித்தப்பா, உங்க தாய் மாமன், எங்க வீட்டு பிள்ளை வந்தா நாங்க எழுந்தா நிற்போம். இல்ல என் அண்ணன் தம்பி வந்து எழுந்து நிற்போமா? இல்ல தாய் மாமன் சித்தப்பா பெரியப்பா வந்தா எழுந்து நின்று மரியாதை கொடுத்துட்டு இருப்போம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தமிழக மக்கள் எழுந்து நிக்க தேவையில்லை. ஏன்னா முதல் வேலைக்காரன் எங்களுக்கு அவர் தான். எங்க வீட்டுல குறையில தண்ணி வரலன்னா கூட நாங்க சிஎம் சாரை தான் கூப்பிடுவோம். ஏன்னா முதல் வேலைக்காரன் எங்களுக்கு அவர் தான், முதல் செர்வன்ட் எங்களுக்கு அவர் தான். அதை அவரே கூட சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் வரும்பொழுது எழுந்து நின்று கும்பிட போகணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. அதாவது ஒட்டுமொத்த தற்கொலையும் பல்பு வாங்குறதுக்காக நீங்க வந்து பார்க்கும்போது சட்டமன்றத்துக்கு அதுல என்ன கொடுமை அப்படின்னா, சபாநாயகர் அவங்க கட்சி சார்ந்தவர், அவரு மண்டையில கொட்டி அவை குறிப்பிலிருந்து நிக்கிறேன், உட்காருங்க. இன்னைக்கு அதிகமா அவர் பேசின வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நிக்கிறேன் ஆளுங்கட்சியை பார்த்து. உங்களுடைய கருத்து நல்லது பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.